தாவீது தான் பெத்தவங்க எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கல. நீங்க உங்க பேரண்டால தான் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தாவீது இந்த எங்க அண்ணனுங்களால தான் ஆசீர்வாதம் வரும், கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களை தூரமா வச்சார்னா காரணம் ஏன் உங்களை தனியாவே ட்ரெயின் பண்றாருன்னா, தனியா ஒரு நாள் ஒரு கோலியாத்தை என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த கோலியாத் என்னைக்குமே நான் சொல்றேன், கோலியாத் உங்களுடைய பிரச்சனை அல்ல, கோலியாத் உங்களுக்கு கிடைக்க பெற்ற ஆசீர்வாதம். ஏன்னா அந்த கோலியாத்தை முறியடிக்கும் போது தான், அந்த கோலியாத்தை நம்ம வீழ்த்தும் போது தான் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நமக்கு உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்குமே பிரச்சனையா பார்க்காதீங்க. இதுக்கு பின்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இந்த பிரச்சனை வருதுதான், ஒரு போராட்டம் வருதுதான், ஒரு எதிர்ப்பு வருதுதான், ஒரு கம்பெனியில் நமக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலை இல்லதான், வீட்டில் ஏற்ற மாதிரியான சூழ்நிலை இல்லதான். ஆனால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கோலியாத் உங்களுக்கான வீழ்ச்சி அல்ல. கோலியாத்தை கர்த்தர் உங்களை சந்திக்க வைக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணதுடைய நோக்கம் நிறைவேறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அதை பெருசா எடுக்காதீங்க. நான் தான் சொல்றேன், முதல்ல தேவனுடைய ராஜ்யம் அவர் மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் தனியா இருக்கிறேன், என்னை எங்க அப்பா கூப்பிடல, தேவையே இல்லை, கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஏசப்பா கூப்பிட்டுட்டு தானே இருக்கிறாரு சரியான நேரத்தில். ஏசப்பா கரெக்டான நேரத்தில் உங்களை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டுறாருல. அவர் உங்களை எங்க கூப்பிட்டுட்டு போய் அழகு பார்க்கணுமோ அந்த ஸ்தானத்துக்கு நீங்களே நினைச்சாலும் நினைக்கலனாலும் கூப்பிட்டுட்டு போய் கட்டாயம் நிப்பாட்டுவார். ஆமென். ஒன்னே ஒன்று, தேவனுடைய ராஜ்யம். இப்ப இந்த கோலியாத் தனித்து என் கூட யாராவது போட்டி போட முடியுமான்னு கேட்கிறார். ஆனா இந்த கோலியாத் மிரட்டுற காலத்துல கிட்டத்தட்ட எத்தனை நாள் அவன் கேட்டானா, 16வது வசனத்தை வாசிங்க. 40 நாள் வந்து கேட்கிறான், யாராவது ஒருத்தன் என் கூட சண்டை போட முடியுமா, யாராவது ஒருத்தன் என் கூட ஃபைட் பண்ண முடியுமா? 40 நாள் வரைக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவும் பயந்துட்டு தான் இருக்கிறார். நான் ஒன்று சொல்றேங்க, அனுபவத்தால பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் பலத்தால எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும். அதனாலதான் அவர் வாயில எந்த வார்த்தை வந்து, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் என்ன பண்ணுவேன், மதில தாண்டுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதை தான் ஆரம்பத்தில் சொல்றேன். என்னைக்குமே நான் பெரிய அனுபவசாலி முன்னாடி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டாதீங்க. எனக்கு பெரிய அனுபவம் இருக்கு, எனக்கு அத்தனை பேர் தெரியும், இத்தனை பேர், அதெல்லாம் வேணாம். எனக்கு கர்த்தர் தெரியும், அவர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கர்த்தர் தெரியும். இந்த தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் தான்.